رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إذا قمتم إلى الصلاة فاغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق وامسحوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين. صدق الله العظيم. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் ஒழு செய்வது ஃபர்லான அளவு, கட்டாயமாக கழுவ வேண்டிய அளவு இது எந்த அளவிற்கு என்பதையும், அதே சமயத்தில் இது விடுபட்டு போனால் என்ன ஆகிவிடும் என்பதை பற்றியும் தான் பார்க்க இருக்கக்கூடிய பாடமாக இருக்கின்றது. ஒழுவை பற்றி பார்க்கக்கூடிய பாடம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையாம் அருமறையும் கூறும் பொழுது சொல்லி காட்டுகின்றான்: இதா குன்தும் இலா ஸலாத்தி, நீங்கள் தொழுவதற்காக நிற்க நாடினால், தொழுவையை ஆரம்பிக்க நீங்கள் நாடினால், நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள், உஜூஹக்கும், உங்களுடைய முகங்களை முழுமையாக நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள், வஅய்தியக்கும், இன்னும் நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள், உங்களுடைய கரங்களை கைகளை கழுவிக்கொள்ளுங்கள், இலல் மராஃபிகி, முழங்கை மொழி உட்பட நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள், வம்ஸஹு, நீங்கள் தடவிக்கொள்ளுங்கள், பிருஊசிக்கும், உங்களுடைய தலையில் சிறிது பகுதியை ஈர கைகளினால் தடவிக்கொள்ளுங்கள், வஅர்ஜுலக்கும், இன்னும் உங்களுடைய கால்களை நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள், இலல் கஅபைன், கிரண்டைக்கால் மொழி உட்பட நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி விடுகின்றான். அப்ப முகத்தை கழுவ வேண்டும், கையை கழுவ வேண்டும், காலை கழுவ வேண்டும், தலைக்கு மட்டும் மசஹ செய்ய வேண்டும், தடவ வேண்டும், தண்ணீரினால் ஈர கையால் தடவ வேண்டும். முகம் என்று சொல்லக்கூடியது எந்த அளவிற்கு இருக்குது அப்படின்னா, நெற்றி ரோமத்தில் இருந்து இந்த முன் நெற்றியுடைய ரோமம் இருக்கிறது, இதிலிருந்து இந்த தாடி குமி கீழே இருக்கக்கூடிய இந்த குமியில் வரை, அதே போன்று ஒரு கால சோனையில் இருந்து மறுகால சோனை வரை இருக்கக்கூடிய இடம், முகம், இதை முழுவதுமாக அடைய வளைந்து கழுவ வேண்டும், அவசியம் கழுவியே தீர வேண்டும். இப்படி முகத்தை கழுவினால்தான் அவன் முகத்தை முழுமையாக கழுவியது போன்று. ஏதோ தண்ணியை எடுத்து அடிச்சுட்டு போயிட்டான், எல்லாம் தலைவிச்சான்னா இல்ல. அப்ப இது சற்று விடுவிட்டாலும் ஒரு அங்கே பாத்திலாக ஆகிவிடும், ஒழு கூடாமல் ஆகிவிடும். ஒழு கூடாது என்றால் அவனுக்கு தொழுகை கூடாமல் ஆகிவிடும். அதே போன்று முழங்கை வரை கழுவுவது என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். முழங்கை முட்டி உட்பட கழுவ வேண்டும். இந்த கையுடைய முழங்கையுடைய இந்த முட்டியை சேர்த்து கழுவ வேண்டும். அப்படி என்றால் இந்த முழங்கைக்கு மேலாக எட்டி, சற்று மேலாக எட்டி கழுவுவது சாலச் சிறந்தது. இந்த இடங்களிலும் தண்ணீர்கள் தேங்குவதை தடுக்காமல் இருக்க வேண்டும். அனைத்து இடங்களிலும் தலையில் ஏதோ ஒரு பகுதிகளை நாம் இப்படி நடைத்தால் போதுமான ஒன்று, காலை கரண்டை கால் வரை கழுவ வேண்டும். இந்த இடங்களில் ஒழு செய்யும் பொழுது உறுப்புகளை ஒரு தடவை கழுவினாலே ஃபர்து முடிஞ்சு. கட்டாய கடமை என்பது ஒரு தடவை நாம் தடவினால் போதும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்ன ஃபர்லல் உலூஇ மர்ரத்தன், ஒரு தடவை கழுவினாலே ஃபர்லு. ஒரே ஒரு தடவை மட்டும் ஒரு மனிதன் ஒரு தடவை கழுவுகின்றான் என்றால் அது அவன் ஃபர்லை நிறைவேற்றி விடுகின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். ஆனால் அதே சமயத்தில்
ஒன்றுக்கு மேற்பட்ட முறைகள் 2 அல்லது 3 முறைகள் ஒரு உறுப்புகளை கழுவுவது இருக்கின்றது, இது சிறந்தது. அது நம்ம என்ன சொல்றோம், அதிகப்படியாக கழுவுவது, இந்த 3 முறைகள் கழுவுவது இருக்கின்றது, இது சுன்னத்தான நபியுடைய வழிமுறையாக இருக்கின்றது. ஒரு மனிதன் இந்த 3க்கு மேலாக அதிகப்படியாக செய்கின்றான் என்றால் அது இஸ்ராஃப், வீண்விரயமாக இருக்கின்றது, குற்றமாக மாறிவிடுகின்றது. அப்ப ஒரு முறை செய்வது ஃபர்து, 3 முறைகள் செய்வது, தொடர்ச்சியாக அதை 3 முறைகளாக கழுவுவது சுன்னத்து, 3க்கு மேலாக கழுவுவது என்பது இருக்கின்றது, அது வீண்விரயமாக இருக்கின்றது என்பதாக நமக்கு விளங்குகின்றது. இந்த ஒதுல ஒரு ரோமத்தின் அளவு கூட ஒரு இடங்களில் தண்ணீர் படவில்லை என்றால் அப்பொழுது அவனுடைய ஒது கூடாமல் ஆகிவிடும். ஒது கூடவில்லை என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், சிறுவருக்கு ஏற்பட்டவர் ஒது செய்யும் வரை அவரது தொழுகை ஏற்கப்படாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறிய போது, ஹலரன் மௌத் என்ற இடத்தை சார்ந்த ஒருவர் அபூ ஹுரைராவே சிறுவிளக்கு என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, சிறுவிளக்கு என்பது சப்தத்துடனோ அல்லது சப்தமின்றியோ காற்று பிரிவது என்பதாக சொன்னாங்க. காற்று பிரிவது, அங்கே தொழுகை என்பது ஒது செய்ய வேண்டும், ஒது செய்யாமல் தொழுதால் இந்த சிறுவிளக்கில் இருந்து ஒரு மனிதன் தூய்மை வராமல் அவன் தொழுதால் தொழுகை என்பது கூடாது. அப்ப ஒது செய்வது என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஒது இல்லாவிட்டால் தொழுகை இல்லை, தொழுகை இல்லாவிட்டால் அவன் இஸ்ராத்தில் எவ்வித பங்கும் இல்லை என்பதாக ரசூலுல்லாஹி சொன்னார். அவசிய அடிப்படை, முதல் அடிப்படை ஒது. ஒரு முறை கழுவுவது சரியான முறையில் ஒரு மனிதன் ஒதுவை செய்து விட்டானேயானால் அவனுடைய ஃபர்து நீங்கிவிடும். ஃபர்து நீங்கிவிட்டால் ஆட்டோமேட்டிக்கா அவன் தொழுகலாம், குர்ஆன் ஓதலாம், எல்லா அமல்களும் தவாஃப்கள் செய்யலாம், எல்லா அமல்களும் செய்யலாம். அந்த ஒரு ஃபர்லை விட்டு விட்டால் அவனுடைய எல்லாம் அங்கே அடியாகிவிடும், செய்தும் பிரயோஜனம் இல்லை என்பதைத்தான் இந்த ஹதீஸில் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி சரியான முறைகளில் அமல் செய்யக்கூடிய நன்பாக்கியங்களை உள்ளவங்காக நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹ் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த ونستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.